UGTRB English Unit 1 History of English Literature Age of Shakespeare இருந்து MCQ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First question, which posthumous collection of Shakespeare's plays was published in 1623? 1623ல பப்ளிஷ் ஆன கலெக்ஷன் ஷேக்ஸ்பியருடைய கலெக்ஷன். அது வந்து அவருடைய போஸ்துமஸ் ஒர்க், அவர் இறந்ததுக்கு அப்புறம். அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், the first folioன்னு சொல்றோம். 1623ல first folio அப்படின்னு சொல்றோம். How many plays were included in the first folio? First folioல எத்தனை plays வந்து எத்தனை dramas வந்து include பண்ணியிருந்தாங்க? 36. Which two plays were omitted from the first folio but are now accepted as a part of canon? எந்த ரெண்டு பிளேஸை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் போலியோவை, ஆனா இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. The two noble kinsmen Pericles, Prince of Tyre. இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஒமிட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. Shakespeare's early plays were primarily of which two genres? ஷேக்ஸ்பியருடைய ஆரம்ப early plays primarily அவருடைய பிளேஸை வந்து எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா, காமெடிஸ் ஹிஸ்டரிஸா பிரிச்சாங்க. அந்த ரெண்டு ஜானர்ல தான் கொண்டு வந்தாங்க. காமெடிஸ் ஜானர், ஹிஸ்டரி ஜானர் அப்படி கொண்டு வந்தாங்க. Which play is considered a romantic tragedy of sexually charged adolescents? எந்த பிளே அப்படின்னா ரோமியோ அண்ட் ஜூலியட். இந்த ரோமியோ அண்ட் ஜூலியட்டை தான் ரொமான்டிக் tragedy of sexualityன்னு கொண்டு வந்தாங்க. Which historical figure was the source for Shakespeare's Julius Caesar and Antony and Cleopatra? இந்த ஜூலியஸ் சீசருடைய ஸ்டோரியா இருக்கட்டும், ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவா இருக்கட்டும், சோர்ஸ் எந்த ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ்ல இருந்து ஷேக்ஸ்பியர் எடுத்தார்னா ப்ளூடார்ச். What term did Frederick S. Bowes coin to describe plays like Measure for Measure? இந்த மெஷர் ஃபார் மெஷர்ங்கிற டிராமாவுக்கு அவர் என்ன டேர்ம் கொடுத்தாரு? ஃப்ரெட்ரிக் வந்து என்ன டேர்ம் கொடுத்தாரு? ப்ராப்ளம் பிளேஸ், பிரச்சனைக்குரிய டிராமாஸ், அதுதான் வந்து ப்ராப்ளம் பிளேஸ் அப்படின்னு கொடுத்தாரு. Which play features the famous to be or not to be soliloquy? இந்த to be or not to beங்கிற phrase வந்து எந்த soliloquy, யாருடைய soliloquy வந்தது அப்படின்னா ஹாம்லெட். soliloquy-னா தானா பேசுறது. Which play is described as the shortest and most compressed of Shakespeare's tragedy? ஷேக்ஸ்பியருடைய ட்ராஜடியிலேயே ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப அந்த யூனிட்டி, அதாவது அந்த கம்ப்ரஸ்டா கரெக்டா கொண்டு வந்தது எந்த பிளேன்னு கேட்டா மேக்பெத். இன் ஒத்தலோ ஹூ ஸ்டோக்ஸ் த புரோட்டகானிஸ்ட் ஜெலசி? இயாகோ. இயாகோ தான் வந்து என்ன பண்றான், ஒத்தலோவுடைய அந்த ஜெலசியை வந்து என்ன பண்றான், இன்க்ரீஸ் பண்றது. How many sonnets did Shakespeare write? ஷேக்ஸ்பியர் எத்தனை சானட் எழுதினாரு? 154. In which year were Shakespeare's sonnets first published? எந்த வருஷம் அவருடைய sonnets publish ஆச்சு? 1609. To whom were Shakespeare's two long narrative poems dedicated? ஷேக்ஸ்பியர் எழுதின ரெண்டு லாங் narrative poem யாருக்கு டெடிகேட் பண்ணாரு? ஹென்ரி ரயத்ஸ்லி, third earl of Southampton அவரு. Which poem features an innocent youth rejecting the advance of a goddess, Venus and Adonis? The Dark Lady appears in which sequence of Shakespeare's work? Sonnet. The Dark Lady and the Fair Youth இதெல்லாம் வந்து அவருடைய சானட்ல தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. Next question, who is the only beheader mentioned in the dedication of sonnets? The only beheader அப்படின்னு யாருக்கு எந்த சானட்ல அவர் டெடிகேட் பண்ணியிருக்காருன்னா மிஸ்டர் WH. இந்த WH தான் சானட் 1 to 127ல இருந்து அவர் வந்து டெடிகேட் பண்ணவர். Which poem was published in Robert Jester's Love Martyr? The Phoenix and the Turtle-ங்கிற poem. Which poem is a young woman's lament about her seduction? எந்த போயம்ல ஒரு யங் விமன் வந்து புலம்புறா, அவளை செடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புலம்புறாங்க அப்படின்னு வந்து தீம் வந்துருக்குன்னா A Lover's Complaint. Which work begins with the line, Shall I compare thee to the summer's day? சானட் 18ல தான் இந்த Shall I compare thee to the summer's day அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த தி DHEE, இந்த தீங்கிறது யூன்னு அர்த்தம் ஓல்டு இங்கிலீஷ்ல. ஷேக்ஸ்பியர்ஸ் narrative poems were published when
theatres were closed due to plague. இந்த பிளேக் நோயினால தேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டது. அப்பதான் இவருடைய போயம்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆனது. வாட் இஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் a standard poetic form? அது blank verse. Shakespeare's blank verse is typically composed in which meter? எந்த மீட்டர்ல blank verse அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு? iambic pentameter. How many syllables are typically in a line of iambic pentameter? Iambic pentameterல எத்தனை syllables இருக்கும் அப்படின்னா 10 syllable. Shakespeare's use of language helped to shape which version of English? Modern Englishல வந்ததுதான் ஷேக்ஸ்பியருடைய version. Which famous dictionary author quoted Shakespeare more than any other author? Dr. Samuel Johnson. அவர்தான் dictionary compiler. அவர்தான் ஷேக்ஸ்பியரை பத்தி ரொம்ப பாசிட்டிவா நல்லா எழுதியிருக்கிறவர். Next question. The expression with bated breath originated in which play? Merchant of Veniceல வர லைன் தான் இது. ஆக்சுவலா இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா breathing restricted or held due to fear அப்படின்னு அர்த்தம். Breathing restricted. The expression a foregone conclusion originated in which play? A foregone conclusionங்கிறது வந்து பார்த்தா ஒத்த லேவ்ல வருது. What did Shakespeare use to explore a character's mind rather than just convey information? Soliloquies. Soliloquiesனா தனக்குள்ள பேசிக்கிறது. Which literary movement eagerly enlisted Shakespeare's work in the service of the avant-garde? Modernism. Avant-gardeல வந்து கொண்டு வரது எல்லாமே இந்த மூவ்மெண்ட் வந்து என்னன்னு சொல்றாங்க? லிட்டரரி மூவ்மெண்ட் மாடர்னிசம். What was the name of literary group, possibly fictitious, that Sidney belonged to along with Edmund Spenser? The Areopagus. அந்த குரூப்ல தான் இவங்களா இருக்காங்க. How many sonnets are contained in Sidney's Astrophil and Stella? Astrophil and Stellaவில் எத்தனை sonnets இருந்தது? 108. Which of Sidney's work is considered a pastoral romance? The Countess of Pembroke Arcadia. இதுதான் வந்து pastoral romance. To whom did Sidney dedicate his longest work, Arcadida? இதை யாருக்கு டெடிகேட் பண்ணாரு? His sister Mary. The defense of poesy is also known by what alternative title? An apology for poetry. The defense of poetryக்கு இன்னொரு டைட்டில் தான் an apology for poetry. What motivated Sidney to write the defense of poesy? இந்த defense of poesy எழுதுறதுக்கு சிட்னிக்கு யார் மோட்டிவேட் பண்ணது? என்ன மோட்டிவேட் ஆனது? Stephen Goshen's attack on the stage in the School of Abuse. ஸ்டீஃபன் காஷன்ங்கிறவர் த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில்ல போயட்ஸை பத்தி ரொம்ப எழுதிடுறாரு தப்பா. ஸோ அதுக்கு அட்டாக் பண்ற விதமா, அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா தான் சிட்னி வந்து த டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படின்னு எழுதுறாரு. Which version of the Arcadida is narrated in the straightforward sequential manner? The old Arcadida. Which Shakespearean play borrowed from Arcadida for its Gloucester's subplot? King Lear. King Lear தான் Arcadidaவுல இருந்து அப்படியே கொஞ்சம் எடுக்கப்பட்டது. Who completed the translation of the Sidney Psalms in 1599? Mary Sidney. What was the first famous English sonnet sequence? Astrophil and Stella. What rhyme scheme did Sidney typically adopt for the octave of his sonnets? AB, BA, AB, BA. Octave அப்படினா 8. Which work did Sidney perform as a masque for Queen Elizabeth in 1578 or 1579? The Lady of May. Queen Elizabeth ஒரு மாஸ்கா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார்னா the Lady of May அப்படின்னு பண்ணார். What was Spenser's first major work published in 1579? The Shepherd's Calendar. Shepherd's Calendar தான் 1579ல first major work publish ஆனது. Under what pen name was Shepherd's Calendar published? எந்த பென் நேம்ல அது பப்ளிஷ் பண்ணப்பட்டது?
Immerito. The shepherd's calendar emulates the eclogues of which classical poet? எந்த classical poetல இருந்து அது emulate பண்ணப்பட்டது? Virgil. How many poems make up shepherd's calendar? 12. One for each month. மாசத்துக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி 12. What is an eclogue? The form used in shepherd's calendar. இது ஒரு short pastoral poem in the form of dialogue or soliloquy. What is the title for Spenser's unfinished masterpiece? எது வந்து அவருடைய unfinished masterpiece? Faerie Queene. The Faerie Queene is an epic poem, an allegory celebrating which monarch? Elizabeth I. How many books did Spenser originally intend to write for Faerie Queene? 12 books எழுத பிளான் பண்ணார். How many books of Faerie Queene were actually published during his life? அவருடைய லைஃப் டைம்ல எவ்வளவு பப்ளிஷ் ஆனது? 6 தான். Which character in Faerie Queene represents the Faerie Queene herself? The Faerie Queenங்கிறது அந்த ஒர்க்ல யாரை சொல்றாங்க? Gloriana. Which character is a common antagonist in Faerie Queene? Faerie Queene உடைய antagonist villain யாரு? Archmago. Which specific type of verse did University Wits led by Marlowe adapt for dramatic purposes? University Wits வந்து எந்த verse கொண்டு வந்தாங்க? எந்த type of verse கொண்டு வந்தாங்கன்னா blank verse தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. According to George Saintbury, what did the University Wits give to English tragedy? English tragedy என்ன கொடுத்தாங்க? George Saintbury என்ன சொல்றாரு? A Magna Charta of Freedom. ஃப்ரீடத்தை கொடுத்தாங்க. பிளாங்க் வேர்ஸ்ல ஃப்ரீயா எழுதுற அந்த ஐடியாலஜியை கொண்டு வந்தது யூனிவர்சிட்டி விட்ஸ் தான். வாட் வாஸ் காமன் ஃபியூச்சர் ஆஃப் த பிளேஸ் ரிட்டன் பை யூனிவர்சிட்டி விட்ஸ் அக்கார்டிங் டு எட்வர்ட் ஆல்பர்ட்? எட்வர்ட் ஆல்பர்ட் யூனிவர்சிட்டி விட்ஸை பத்தி என்ன சொல்றாரு? ஹீரோயிக் யூஸ்வலி டிராஜிக் தீம்ஸ். அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே, அவங்களுடைய டிராமாஸ் எல்லாமே ஹீரோயிக்கா இருக்கும். டிராஜிக் தீம், டிராஜடியை தான் அவங்க வந்து அழகா கொண்டு வந்தாங்க. In what way did University Wits fail according to Saintbury? Saintburyயை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விஷயத்துல விட்டுட்டாங்க, அவங்க கைவிடப்பட்டது அப்படின்னா, they failed to achieve a perfect life likeness. ஒரு perfect life likenessங்கிறத அவங்க வந்து அச்சீவ் பண்ணல. அதனால தான் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் டிராமா. ஆனா அவரை விட சிறப்பா அதுக்கு முன்னாடியே பயனீரா இருந்தவர் கிறிஸ்டோபர் மார்லோ. ஸோ அவங்க வந்து அந்த பர்ஃபெக்ட்னஸை கரெக்டாக கொண்டு வரல. நெக்ஸ்ட் கொஸ்டின், which writers were better known for their controversial, risk and argumentative pamphlets? யூனிவர்சிட்டி விட்ஸ்ல கிரீன் அண்ட் நேஷோட ஒர்க். Who co-wrote the play Tito, the Queen of Carthage? கிறிஸ்டோபர் மார்லோவும் நேஷும் சேர்ந்து எழுதினதான் டீடோ. According to Allardyce Nicole, the University Wits made what type of tragedy popular? அவங்க என்ன டைப் ஆஃப் tragedy கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நிக்கோல் சொல்றாரு. கிளாசிக்கல் tragedy. The University Wits drew on bloodingly academic verse drama by which author? University Wits வந்து எதை கொண்டு வந்தாங்கன்னா இந்த blank verse கொண்டு வந்தாங்க. blank verse தான் எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ அது எதை பேஸ் பண்ணினா தாமஸ் சாக்வில்லி அவர் தான் வந்து ப்ளாடிங்லி அகாடமிக் வேர்ஸ் டிராமான்னு சொல்றாங்க. அந்த ப்ளாடிங்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மொனாட்டனின்னு அர்த்தம். போர் அடிக்குது நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதான் the term blooding suggests a rhythmic monotony. In English verse drama, this is usually happens when a writer uses iambic. ஸோ இந்த இயாம்பிக் பெண்டாமீட்டர் எப்படி அதனுடைய ரிதம் இருக்குன்னா டா ஜும் ஜா ஜும் இப்படியே வர்றதுனால அது வந்து ஒரு மொனாட்டனி, ஒரு போர்டமை கொடுக்குது. ஸோ அதுதான் அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து இந்த டைப்ல வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which massive work did Raleigh write while imprisoned in the Tower of London? அவர் ஜெயிலில் இருக்கும் போது என்ன ஒர்க் சர் வால்டர் ரேலே எழுதினார்? அது ஒரு மேசிவ் ஒர்க், பெரிய கிரேட்டஸ்ட் ஒர்க். த ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் எழுதினார். Who was the Spanish ambassador who demanded Raleigh's execution? Count Gondomar. இவர்தான் அந்த ஸ்பானிஷ் அம்பாசிடர். What was the cause of Sir Walter Raleigh's death in 1618? என்ன காரணத்துக்காக இறந்தார்?
எக்ஸிகியூஷன் பை beheading, அவரை வந்து தூக்குல, அதாவது தலையை வெட்டுறது தான் beheading. What were Raleigh's famous last words to us executioner? Strike man strike. அப்படி சொல்லி தான் அவர் இறந்தார். Where is Walter Raleigh buried? எங்க அவர் வந்து buried பண்ணப்பட்டாரு? Saint Margaret's Westminsterல. Which play did Johnson co-write with Thomas Nash that was suppressed for causing offense? பென் ஜான்சன் தாமஸ் நாஷோட சேர்ந்து எந்த ஒர்க் எழுதினாரு? The Isles of Dogs. Why was Johnson imprisoned in Newgate prison in 1598? For killing Gabriel Spencer in a duel. ஒரு ஒத்தைக்கு ஒத்த சண்டையில கேப்ரியல் ஸ்பென்சருங்கிறவரை இவர் கொண்டுட்டார். யாரு? பென் ஜான்சன். ஸோ அதனால ஜான்சனை இம்ப்ரிசன் பண்றாங்க. Which of Johnson's plays established his reputation as a major dramatist in 1598? Every Man in His Humorங்கிற ஒர்க்கில் தான் அவர் ஒரு மேஜர் டிராமாட்டிஸ்டா மாறுறார். In which play did William Shakespeare notably act as one of the original cast members? Every Man in His Humor. What literary movement or genre did Johnson popularize? Comedy of Humors-ல தான் அவர் வந்து ஜானர்ல எழுத ஆரம்பிக்கிறார். Which designer did Johnson collaborate with? One Court Mask. யாரு கூட? Inigo Jones. What was the name of 1605 play that led to Johnson and George Chapman being jailed for anti-Scottish sentiment? Eastward Go. Eastward Hoங்கிற ஒர்க்கில் தான் அது 1605ல வந்தது. அதில் தான் ஜான்சனும் ஜார்ஜ் சாப்மேனும் ஜெயிலில் திரும்ப இம்ப்ரிசன்மெண்ட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா ஆன்டி ஸ்காட்டிஷ் சென்டிமெண்ட்னால. Johnson was questioned about his involvement with supper parties attended by the conspirator of which event? A gunpowder plot. Which of Webster's tragedies is based on the life of Victoria Accoramboni? ஸோ எந்த ட்ராஜடி விக்டோரியா அக்கோரம்போனியை பேஸ் பண்ணி ஜான் வெப்ஸ்டர் எழுதினார் அப்படின்னா The White Devil. Why was The White Devil initially a failure when staged in 1612? 1612ல இனிஷியலா அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அந்த ஒர்க் அப்படின்னா it was too unusual and intellectual for its audience. ரொம்ப அன்யூஷுவலாகவும் இருந்தது, ரொம்ப இன்டெலெக்சுவலாகவும் இருந்தது ஆடியன்ஸுக்கு. At which open air theater was The White Devil first performed? The Red Bull theaterல தான் first perform பண்ணாங்க. Which of the Webster's plays was first performed by the King's Men around 1614? ஸோ எந்த பிளே முதல்ல கிங்ஸ் மென்னு கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினார் அப்படின்னா The Duchess of Malfi. The Duchess of Malfi was likely performed in which indoor theater? எந்த இண்டோர் தியேட்டர்ல Duchess of Malfi வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னா Blackfriars Theatre. கிங்ஸ் மென்னு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1614ல Duchess of Malfi வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து இண்டோர் தியேட்டர்னு வந்தா Blackfriars Theatre நம்ம நோட் பண்ணிக்கணும். What stage features at Blackfriars helped the audience accept the rapid passage of time in The Duchess of Malfi? A musical interludes between acts. ஒவ்வொரு ஆக்டுக்கு நடுவுலையும் அந்த மியூசிக்கல் இந்த இன்டர்லியூட்ஸை வந்து கொண்டு வந்தார், மியூசிக் கொண்டு வந்தார். What historical source did Webster primarily use for his major tragedies? இட்டாலியன்ல இருந்து தான் அவர் ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ் எடுத்தார். Which character in Duchess of Malfi is described as a figure of virtue compared to her brothers? The Duchess. The Duchess தான் virtue, நற்குணம் அப்படின்னு கொண்டு வந்தார், போர்ட்ரே பண்ணார். The Duchess martyr-like death has been compared to the death of the king in which Marlowe's play? Edward II. Martyr அப்படின்னா வீர மரணம். Which play did Massinger personally consider to be the most perfect birth of his Minerva? The Roman Actor. The Roman Actor is a study of which
Tyrannical Roman Emperor Domitian. Which play by Massinger is noted as a considerable contribution to the comedy of manners? அவருடைய எந்த பிளே வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல கொண்டு வரார்? The City Madam. Which solo play is a tragedy regarding the unnatural actions of the father and the son? எந்த பிளேவில் எந்த ட்ராஜடியில் unnatural actions of the father and son, அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு அன்நேச்சுரலா இயற்கைக்கு மாறாக ஆக்ஷன்ஸை கொண்டு வந்தது எந்த ட்ராஜடி? The Unnatural Compact. Which solo tragic comedy was licensed on 3rd December 1623? எந்த ட்ராஜிக் காமெடி 3rd December 1623ல லைசன்ஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா The Born Man. In which tragic comedy does the heroine Hamiola decide to take the veil? The Maid of Honorங்கிற tragic காமெடியில தான் Hamiola ஹீரோயின் வராங்க. Which play features the Phoenician Jesuit priest named Francisco? The Renegadoங்கிற ஒர்க்ல தான் Franciscoங்கிற Jesuit priest வராரு. Which of these plays is a comedy by Massinger printed in 1655? 1655ல எந்த காமெடி மேசிங்கிறது வந்தது அப்படின்னா The Guardian. Next question. When did Martian begin working as a playwright for Philip Henslow? எப்போ எழுதினாரு பிளேரைட்னா ட்ராமாட்டிஸ்ட். மார்ஷன் வந்து ட்ராமாட்டிஸ்டா எப்போ பிலிப் ஹென்ஸ்லோ எழுதினார் அப்படின்னா 1599. Which play is traditionally regarded as Marston's first? எந்த டிராமா மார்ஷனுடைய ஃபர்ஸ்ட்னு அழைக்கப்படுது? Histriomastix. What name is given to the literary feud between Martian, Johnson, Dekker? இவங்களாம் யாரு? The War of Theatres. The War of Theatresல இவங்களாம் அந்த கேட்டகரியில வராங்க. மார்ஷன், பென் ஜான்சன், டெக்கர் எல்லாம். Which company of boy players performed Martian, Antonio and Melida? Children of Paul. In Ben Jonson's Poetaster, which character represents Martian? Ben Jonson உடைய Poetasterல எந்த கேரக்டர் மார்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா Crispinus. Which work is acknowledged as Middleton's comic masterpiece? Middleton உடைய comic masterpiece எதுன்னா A Chast Made in Cheapside. Which plays is a biography of the contemporary of Chief Mary Frith, The Roaring Girl. A Chast Made in Cheapside was produced by which playing company? எந்த playing company? Lady Elizabeth's Men. What was Cyril Turner's profession beside being a dramatist? Cyril Turnerங்கிறவரு dramatist இல்லாம என்னவா இருந்தாரு? ஒரு சோல்ஜரா இருந்தாரு, டிப்ளமேட்டா இருந்தாரு. Which play is now more generally attributed to Thomas Middleton rather than Turner? The Revenge's Tragedy. Which work did Bacon publish in 1605? Francis Bacon 1605ல என்ன பப்ளிஷ் பண்ணார்? The Advancement of Learning அப்படிங்கிற work. How many counts of corruption was Bacon charged with by the parliamentary committee? 23 counts, 23 corruptions அவர் மேல சார்ஜ் பண்ணாங்க. What was the motto on Bacon's coat of arms? என்ன மோட்டோ? Mediocria firma அப்படிங்கிறது தான் அவருடைய மோட்டோ. In the New Atlantis, what was the name of the research institution or college? New Atlantisல research institutionக்கு அவர் என்ன நேம் கொடுத்தாரு? Solomon's House. Which of the following is an idol of the theatre? Fallacies from false dogmas and systems of philosophyங்கிறதான் idols of theatre அப்படின்னு கொடுத்தாரு. Next question. When was Robert Burton born? February 8, 1577. What was the pen name used by Robert Burton? Robert Burton அவர் என்ன பென் நேம் அவர் கொடுக்கப்பட்டது? Democritus Junior.
which of the following is considered Robert Burton's masterpiece? அவருடைய masterpieceனா The Anatomy of Melancholy. At which university did Robert Burton spend the majority of his adult life? அவருடைய வாலிப பருவங்கள்ல எந்த யூனிவர்சிட்டியில அவர் வந்து கழிச்சார் அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில. In which year was the first edition of Anatomy of Melancholy published? 1621. Robert Burton's family belonged to which social class? Landed gentry. இந்த landed gentryங்கிறது அரிஸ்டோக்ரஸி தான். இவங்களுக்கு நிறைய லேண்ட்ஸ் இருக்கும், ஆனா அந்த லேண்டை வந்து ரெண்டுக்கு விட்டுருப்பாங்க, குத்தகைக்கு விட்டு இருப்பாங்க. அதுல இருந்து உங்களுக்கு வந்து வெல்த் வந்துகிட்டே இருக்கும். அதான் லேண்டட் ஜென்ட்ரி சோசியல் கிளாஸ். இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ல இருந்து தான் MCQ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.